திமுக புலி வருது, பூனைக்குட்டி வெளியே வருது பாத்தீங்களா, அது தங்கம் தென்னரசு சட்டசபையில ஆகட்டும் வெளியே ஆகட்டும் ரொம்ப அதிமுக மேல ஒரு அவ்வளோ அன்பு பாசம் பரிவு நேசம் எல்லாம் அப்படியே பிச்சுக்கிட்டு வந்துச்சு. 2021 தேர்தலுக்கு அந்த கூட்டணி அப்படியே இன்னைக்கு இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கூட்டணியும் அதிமுக கூட்டணியும் அப்படியே இன்டாக்டா இருந்துச்சுன்னா 2021 எண்ணிக்கையை வச்சு பார்க்கும்போது திமுக கூட்டணிக்கும் அதிமுக கூட்டணிக்கு இருக்கிற இடைவெளி 2.81% தான். அப்ப இந்த திமுக இருந்து விஜய் எடுக்கக்கூடிய வாக்கு அதிகமா இருக்கும்போது இந்த இடைவெளி குறைஞ்சு அதிமுக பாரதிய ஜனதா கூடுதலா கிடைக்கலன்னா கூட திமுகவினுடைய வாக்கு வங்கி குறையறனால அதிமுக மேல போயிடும். அப்ப இன்னைக்கு இருக்கக்கூடிய ஸ்டேஜ்ல பார்க்கும்போது நமக்கு நம்பரை வச்சுதான் நம்ம பேசுறோம். அட்வான்டேஜ் ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸ் இப்ப இன்னைக்கு இருக்கிற தேதியில இன்னைக்கு தமிழகத்தில் இருக்க கட்டமைக்கப்பட்ட ஒரே அரசியல் பிஜேபி பாரதிய ஜனதா எதிர்ப்பு அரசியல். என்ன நீங்க கத்தியால குத்துனா கூட நான் போட மாட்டேன் சார். சரி, அப்புறம் ஒரு தேர்தல் கொண்டு ஒரு தேர்தல் தோத்துட்டே இருக்கீங்க. அதையே பாருங்க, நாங்க கட்சிக்காரங்க ஓட்டு போட மாட்டோம். எவ்வளவு ஓட்டு வித்தியாசத்துல நாங்க தோக்குறோம் அதை பாருங்க. கலைஞர்னால திமுக வளரல, எம்ஜிஆர்னால தான் திமுக வளர்ந்திருக்காரு. எங்களுக்கு ஒரு தடவை சூரியனுக்கு குத்திட்டா கத்தியில குத்தினா கூட மாட்ட மாட்டோம்னு ஐயா சொல்றாரு. அதுக்காக கேட்க வேணாம். அப்படி அந்த அளவுக்கு ஓட்டு போடக்கூடிய ஆட்கள் உங்க கட்சியில இருந்து மாறாத இருந்தா ஏன் ஒவ்வொரு 5 வருஷமும் நீங்க எதிர்கட்சி சைட்ல போறீங்க? சில நேரத்தில் எதிர்கட்சியிலே இல்லாம போனீங்களே. அப்ப ஐயா சொல்ற மாதிரி எந்த இடத்துல எங்களுக்கு ஓட்டு போட்டவங்க எங்களுக்கே தான் போடுவாங்கிறது இல்ல. அதே மாதிரி நான் இப்ப கொடுத்த புள்ளி விவரங்கள் அடிப்படையில எடப்பாடியார் ஆளுமை மிக்க தலைவரா இல்ல நீங்களே முடிவு பண்ணுங்க. இல்ல இப்ப 26ல இவங்களுக்கு 5 முனை போட்டியா இருந்துச்சு பாருங்க. அது வரைக்கும் இவங்க ரொம்ப மமதையில இருந்தாங்க, ரொம்ப ஓவர் கான்பிடன்ஸ்ல இருந்தாங்க. அதனால பாத்தீங்கன்னா 200 ஜெய் பண்ணாங்க. அதுக்கப்புறம் 234 இப்ப ஜெய் பண்றாங்க. இப்ப 234 இவங்க ஜெயிக்கலாம். எல்லா கட்சியும் எலெக்ஷன் விட்டு வெளியே போய் வாக் ஓவர் வாங்கிட்டு அன்அப்போஸ்டா இவங்க 234 தொகுதியில் நின்னாங்கன்னா ஜெயிக்கலாம். மேபி எல்லா கட்சிக்காரங்களும் இவங்களுக்கு லெட்டர் போட்டிருக்காங்களோ என்னமோ தெரியல, நாங்க இந்த 2026 எலெக்ஷனை ஃபேஸ் பண்றது இல்லைன்னு. அப்படி இருந்தா வேணா ஜெயிக்கலாம். இன்னைக்கு இந்த 4 முனை போட்டி 5 முனை போட்டி 4ஆ மாறிடுச்சு. இவங்க அதுக்காக தான் இங்க பேசிட்டே இருந்ததெல்லாம் திமுக புலி வருது, பூனைக்குட்டி வெளியே வருது பாத்தீங்களா, அது தங்கம் தென்னரசு சட்டசபையில ஆகட்டும் வெளியே ஆகட்டும் ரொம்ப அதிமுக மேல ஒரு அவ்வளோ அன்பு பாசம் பரிவு நேசம் எல்லாம் அப்படியே பிச்சுக்கிட்டு வந்துச்சு. சிண்டு முடிச்சுட்டே இருந்தாங்க அவங்க 2 பேரும் சேர்ந்துடக்கூடாதுன்னு. அவங்க 2 பேரும் புரிஞ்சுக்கிட்டு நம்மளைய சேர விடாம பண்றாங்க. அப்ப இவங்க நம்ம சேரலன்னா அவங்களுக்கு லாபங்கிறத அவங்க 2 பேரும் புரிஞ்சுக்கிறாங்க. புடிச்சிட்டு நீங்க 2 பேரும் கூட்டணி வச்சதுக்கு அப்புறம் இன்னைக்கு இந்த அலையன்ஸ் பிரகாரம் பார்க்கும்போது நமக்கு நம்பர் தான் பேசணும். 2021 தேர்தலுக்கு அந்த கூட்டணி அப்படியே இன்னைக்கு இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கூட்டணியும் அதிமுக கூட்டணியும் அப்படியே இன்டாக்டா இருந்துச்சுன்னா 2021 எண்ணிக்கையை வச்சு பார்க்கும்போது திமுக கூட்டணிக்கும் அதிமுக கூட்டணிக்கு இருக்கிற இடைவெளி 2.81% தான். அப்போ இன்னைக்கு விஜய் உள்ளர வர்றார். சீமான் கூட ஏற்கனவே ஃபேக்டர் உள்ள இருக்குது. அது போன தடவையும் அந்த ஃபேக்டர் இருந்துச்சு. ஆனா இப்ப புது ஃபேக்டர் உள்ளர வர்றது என்ன, விஜய் வர்றார். அப்போ ஏற்கனவே நான் என்ன சொன்னேன், விஜய் யாருடைய வாக்கு அதிகமா அடிச்சு புடுங்க போறாருனாக்கா ஆன்டி டிஎம்கே வாக்கு மட்டும் இல்ல, டிஎம்கே கோர் ஓட் பேங்க்லையும் கை வைக்கிறாரு. மகளிரினுடைய வாக்கு, இளைஞர்களுடைய வாக்கு, சிறுபான்மையினருடைய வாக்கு, எஸ்சி எஸ்டியினுடைய வாக்கு. அப்ப இந்த 4 கேட்டகரியும் யாருக்கு பின்னாடி இப்ப ஜாஸ்தி இருக்காங்க, திமுக பின்னாடி இருக்காங்க. அவங்களுடைய கோர் ஓட் பேங்கா இருக்குது. நாங்க மாசம் 1000 ரூபாய் கொடுக்கறனால, இலவச பஸ் பயணம் கொடுக்கறனால, ஓசியில வரையன்னு சொன்னா கூட எங்களுக்கு அவங்க தான் ஓட்டு போடுவாங்கிற ஒரு நம்பிக்கையில உட்கார்ந்து இருக்காங்க. இப்ப விஜய் இந்த வாக்கு வங்கிலாம் இங்கிருந்து பிரிக்கிறனால என்ன ஆகுதுன்னாக்கா இந்த அதிமுக திமுக கூட்டணிக்கு இந்த வித்தியாசம் 2.81% தானே. அப்ப இந்த திமுக இருந்து விஜய் எடுக்கக்கூடிய வாக்கு அதிகமா இருக்கும்போது இந்த இடைவெளி குறைஞ்சு அதிமுக பாரதிய ஜனதா கூடுதலா கிடைக்கலன்னா கூட திமுகவினுடைய வாக்கு வங்கி குறையறனால அதிமுக மேல போயிடும். அப்ப இன்னைக்கு இருக்கக்கூடிய ஸ்டேஜ்ல பார்க்கும்போது நமக்கு நம்பரை வச்சுதான் நம்ம பேசுறோம். அட்வான்டேஜ் ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸ் இப்ப இன்னைக்கு இருக்கிற தேதியில. அப்ப இவங்க கம்பு சுத்துற மாதிரி நாங்க 200லயும் ஜெயிச்சிருவோம், 234 எல்லாரும் வாக் அவுட் வாங்கினா மட்டும் அதுக்கு வாய்ப்பு இல்ல. ஒரு நிமிஷம், திமுகல இருக்கவன் தான் விஜய்க்கு ஓட்டு போகும். அப்ப அதிமுகல பிஜேபியில இருக்கவன் விஜய்க்கு ஓட்டு போட மாட்டானா? இது நியாயமான கேள்வி. அதுக்கு நான் வரேன். இப்போ இன்னைக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசியல் என்ன அரசியல்? கடந்த 3 தேர்தலா பிஜேபி எதிர்ப்பு அரசியல் தான். இங்க சமூக நீதி அரசியலோ சமூக உரிமையோ மாநில உரிமையோ அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. திமுக அதை விட்டு விலகி நீர்த்து போய் பலகாலம் ஆயிப்போச்சு. இன்னைக்கு தமிழகத்தில் இருக்க கட்டமைக்கப்பட்ட ஒரே அரசியல்
பிஜேபி பாரதிய ஜனதா எதிர்ப்பு அரசியல். அப்போ இன்னைக்கு பாரதிய ஜனதா கூட்டணிக்கு 18% போன தடவை வாக்கு வங்கி விழுந்துச்சு. அப்ப இது பாரதிய ஜனதாவுக்கு கொடுத்தது நெகட்டிவ் ஓட்டா பாசிட்டிவ் ஓட்டா? பாசிட்டிவ் ஓட்டு. எனக்கு இவங்க வேண்டான்னு சொல்லி அரசியல் பண்ணாலும் இங்க எனக்கு வேணும்னு போட்டது. அப்ப அங்கிருந்து எந்த அளவுக்கு உடைக்க முடியுங்கிறது சந்தேகம். அதுக்காக 100க்கு 100 அப்படியே இருக்குங்கிறது நான் சொல்ல வரல. அங்கிருந்தும் பிரிப்பாரு, ஆனா சதவீதம் குறைவா இருக்கும். அதே மாதிரி அதிமுக இன்னைக்கு வந்து 44%, 43%, 40%, இன்னைக்கு அவங்க கிட்ட 20%, கூட்டணியோட ஒரு 23%. அப்போ இந்த இடத்துல வந்து போன தடவை அதிமுகவுக்கு இன்னைக்கு ஓட்டு போடும்போது இவர் யாரை வந்து பிரதம வேட்பாளர்னு கைகாமிப்பாருன்னு யாருக்காவது தெரியுமா? எடப்பாடிக்கே தெரியாது. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு வாக்கு கிடைச்சிருக்குன்னா என்ன அர்த்தம்? அவங்களுக்கு கிடைச்ச வாக்கு பாசிட்டிவ் ஓட்டுன்னு அர்த்தம். அப்போ அந்த காரணத்தினாலதான் சொல்றேன், அந்த கூட்டணியில் இருந்து வாக்கு பிரிச்சாலும் பெரிய அளவுக்கு அங்க பிரிக்கிறதுக்கு இல்ல. ஆனா இவருடைய விஜயனுடைய கோர் ஓட் பேங்க் அதிகமா இங்க திமுக கிட்ட இருக்கு. அப்ப இங்க இருந்து பிரிக்கக்கூடிய சதவீதம், உதாரணத்துக்கு அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணியில இருந்து ஒரு 1/2%, 1% தூக்குறாருன்னா அதை விட 4 மடங்கு 5 மடங்கு இங்க இருந்து பாருங்க. திமுக கிட்ட தான் அவருடைய ஓட் பேங்க் இருக்குங்கிறத நீங்க இந்த மாதிரி ஒரு கம்பு சுத்துற வேலையை கம்பு சுத்துறது இல்ல, நமக்கு இருக்கக்கூடிய நான் தெளிவா கேட்கிறேன். இப்ப விஜய் வாக்கு வங்கி யாரு பாருங்க. திமுகல இருக்கக்கூடிய எந்த ஒரு தொண்டனும் எவனுமே வந்து மாற்று கட்சிக்கு ஓட்டு போட மாட்டான். என்ன நீங்க கத்தியால குத்துனா கூட நான் போட மாட்டேன் சார். சரி, அப்புறம் ஏங்க ஒரு தேர்தல் விட்டு ஒரு தேர்தல் தோத்துட்டே இருக்கீங்க? அது இங்க பாருங்க, நாங்க கட்சிக்காரங்க ஓட்டு போட மாட்டோம். எவ்வளவு ஓட்டு வித்தியாசத்துல நாங்க தோக்குறோம் அத பாருங்க. நாங்க தோக்குற ஓட்டு வித்தியாசம் வந்து பாருங்க, நாங்க தோக்குறது வந்து ஜெயலலிதாங்கிற ஒரு ஆளுமை மிக்க ஒரு நடிகை இருந்தாங்க. அதே மாதிரி நடிகைன்றீங்க அவங்கள? ஆமா, நடிகை தான். ஆளுமை மிக்க அரசியல் தலைவர், அரசியல் தலைவர், நடிகை கம் அரசியல் தலைவர். அதே மாதிரி ஸ்டாலின் அவர்களும் இன்னைக்கு வரைக்கும் நீங்க நடிகர் தான் சொல்லுவாங்க. ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலினே நடிகர் தான் சொல்லப்படுறாரு. அவர் நடிகர் தான். உதயநிதி ஸ்டாலின் நடிகர் தான். நடிகர் தான். அவர் அரசியலுக்கு வந்திருக்காரு. நடிகர் கம் அரசியல், அவ்வளவுதான். ரெண்டு ஸ்டாலின் அவர்கள் அவரும் நடிகர் கம் அரசியல் தான். அப்ப கருணாநிதி அவர்கள் திரைப்படத்துக்கெல்லாம் எல்லாமே இருந்தாங்க. இங்க பாருங்க, தமிழ்நாடு காமராஜர் ஆட்சிக்கு பின்னாடி வந்த தமிழகத்துல வந்த அத்தனை ஆட்சியாளர் சினிமாக்காரங்க தான். ஒன்னும் மாற்று கருத்து கிடையாது. ஆனா அந்த மாற்று கருத்து என்னன்னா, கருணாநிதியா எம்ஜிஆர்னு பார்த்தா எம்ஜிஆர் தான் அன்னைக்கு வந்து திமுகவையே வளர்த்தவர், புரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அதே மாதிரி அவர் கலைஞர்னால திமுக வளரல, எம்ஜிஆர்னால தான் திமுக வளர்ந்திருக்காரு. கலைஞருக்கு முன்னாடி எம்ஜிஆர் அந்த கட்சியில இருந்ததுனாலதான் 67 தேர்தல்ல அவரை துப்பாக்கியால் சுட்டதால அந்த போஸ்டரை போட்டு தான் அன்றைக்கு நம்ம தேர்தல் 7 கட்சி கூட்டணி இருந்தாலும் கூட அந்த போஸ்டரை உடனே ஒட்டி தான் நாங்கெல்லாம் பண்ணோம். மக்கள் நேரலுக்காக கேக்குறேன். அப்ப அன்னைக்கும் நீங்க திமுக ஜெயிச்சது எம்ஜிஆர் வச்சு தான் ஜெயிச்சிருக்கீங்க. நீங்களே ஒத்துக்கிறீங்க. 67 தேர்தல்ல எம்ஜிஆர் தான் அதுக்கு அச்சாணி, சரிங்களா? அதுக்கு பின்னாடி வந்த தேர்தல் எல்லாமே கலைஞர் தான். 71 தேர்தல் ஆகட்டும், அதுக்கு நீங்க அதுக்கப்புறம் ஏன் ஜெயிக்கல? எம்ஜிஆர் அவர்கள் தனி கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தனி கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நாங்க வந்திருக்கோம்ல. அதுக்கப்புறம் நீங்க எம்ஜிஆர் தனி கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் எத்தனை எம்எல்ஏல வந்து நீங்க ஆட்சி அமைச்சீங்க? அவர் உயிரோடு இருக்கிற வரைக்கும் 13 வருஷம் நீங்க கிட்டே போக முடியல. ஆமா சார். அதுக்கப்புறம் கூட ஆட்சி அமைக்க முடிஞ்சது. எப்ப முடிஞ்சது? அந்த அதிமுக ஜானகி ஜெயலலிதா பிரிஞ்சனால அந்த எலெக்ஷன்ல ஜெயிச்சாங்க. அவங்க 2 பேரும் தோத்ததுக்கு ஒண்ணு சேர்ந்ததுக்கு அப்புறம் அடுத்த எலெக்ஷன்ல தோத்து போனீங்க. இது வரலாறு சொல்லுது. நானா சொல்றேன் என்ன திமுக எனக்கு பிடிக்காத கட்சி, அதிமுக வேண்டாம் கட்சி. அதெல்லாம் உண்மைதான் சார். நான் என்ன சொல்றேன், அன்றைக்கு வந்து இல்ல நான் எதுக்காக இந்த கேள்வியை சொல்ல வந்தேன்னா, எங்களுக்கு ஒரு தடவை சூரியனுக்கு குத்திட்டா கத்தியில குத்தினா கூட மாட்ட மாட்டேன்னு ஐயா சொல்றாரு. அதுக்காக கேட்க வரேன். அப்படி வந்து அந்த அளவுக்கு ஓட்டு போடக்கூடிய ஆட்கள் உங்க கட்சியில இருந்து மாறாத இருந்தா ஏன் ஒவ்வொரு 5 வருஷமும் நீங்க எதிர்கட்சி சைட்ல போறீங்க? சில நேரத்துல எதிர்கட்சியிலே இல்லாம போனீங்களே, அப்பெல்லாம் உங்களுக்கு ஏன் ஓட்டு போடலங்கிறதா என்னுடைய கேள்வி. அப்ப எங்களுக்கு உதயசூரியனுக்கு குத்துனாலும் கத்தி குத்துனாலும் அவன் சூரியனுக்கு தான் குத்துவான்னா குத்திலேயே ஐயா, அதைத்தான் நான் கேட்கிறேன். நானு அது வந்துங்க எங்களுடைய மக்கள் உங்க வயித்துல கத்தியில குத்திட்டாங்களே உங்க வாக்காளர்கள். எங்களுக்கு இருக்கக்கூடிய வாக்கு சிந்தாது சதராது. சிந்தி தழும்பி சிந்தி சேதறி பக்கெட்டுல தண்ணியை காணுங்கிற நானு. அதெல்லாம் வரும். இங்க பாருங்க, இந்த 26 தேர்தல்ல எதிர்கட்சியிலே உட்கார முடியாத அளவுக்கு போனீங்களா இல்லையா? போனோம். அது ஏங்க அன்னைக்கெல்லாம் வாக்காளர்கள் எங்க போனாங்கன்னு கேட்கிறேன் நானு. சார், ஓட்டு சதவீதத்தை பாருங்க. ஓட்டு சதவீதமே வச்சுக்கோங்க, ஓட்டு சதவீதத்திலையும் வச்சுக்கோங்க, எண்ணிக்கையிலையும் வச்சுக்கோங்க. அந்த வாக்காளர்கள் அப்படியே உங்களுக்கு போன தடவை வெற்றியை கொடுத்த வாக்காளர்கள் அப்படியே இந்த தடவையும் போட்டுருந்தா வெற்றியை கொடுக்கறதுக்கு ஒரு 10% பொதுமக்கள் ஓட்டு போடணும், புரிஞ்சுக்கோ. கரெக்டா? அந்த 10% மக்கள் வாக்களிச்சா தான் நம்ம வந்து வெற்றியை. போன தடவை பொதுமக்கள் ரெட்டலைக்கு போட்டிருக்கிறீங்க, இந்த தடவை மாறுவாங்க தானே?
கண்டிப்பா மாறுவாங்க. அதைத்தானே சொல்றேன். இல்ல நீங்க ஒரு தடவை சூரியனுக்கு குத்திட்டா மாறவே மாட்டாங்கிறீங்களா? அதைத்தானே இப்ப நீங்க ஒரு விஷயம் இல்லைங்க. இப்ப நீங்க எடப்பாடியை எடுத்துக்கோங்க. நீங்க எடப்பாடி அன்றைக்கு இருந்த ஆளுமை மிக்க அதிமுக கிடையாது. இவர் போன தேர்தல்ல ஏதோ எதிர்கட்சி அளவுக்கு வந்தாருன்னா அவர் ஆளுங்கட்சியா இருந்தாரு. அதுல நிறைய விதைச்சா. இல்ல எனக்கு இதுல ஒரு மாற்று கருத்து இருக்கு. ஐயா என்ன சொல்ல வர்றாருன்னா அதிமுக இருந்த ஆளுமைகள் அளவுக்கு எடப்பாடி இல்லைங்கிறது அவருடைய குற்றச்சாட்டு. கரெக்டாங்க ஐயா? உண்மைதான். இதுல சிம்பிளா ஒரு அனாலிசிஸ் பண்ணுவோம். போன தடவை 2021 ஆட்சிக்கு வராங்க. அதுக்கு முந்தின 10 வருஷம் யாருடைய ஆட்சி? அதிமுகவுடைய ஆட்சி. அந்த அதிமுக ஆட்சியில தான் ஜெயலலிதா அவர்கள் மரணிக்கிறாங்க. 2வது தடவை அந்த ஜெயிச்சதுக்கு அப்புறம் ஜல்லிக்கட்டு போராட்டம் நடக்குது. தமிழ்நாட்டுல திமுக நடத்தின போராட்டங்கள் 30,000க்கும் மேற்பட்ட போராட்டங்கள். காலையில எந்திரிச்ச உடனே எல்லாரும் பல்லு விளக்குற மாதிரி எல்லாரும் காலையில எந்திரிச்சோன்னே எந்த போராட்டத்துக்கிட்ட போலாங்கிற அளவுக்கு போராட்டம் நடந்துட்டு இருந்துச்சு. இந்த அளவுக்கு ஆன்டி இன்கம்பன்சி ஓட்டு சாதாரண இல்லை. இன்னைக்கு 4 வருஷத்துல திமுக அதை விட ஆன்டி இன்கம்பன்சி இருக்கு. ஆனா அன்னைக்கு அந்த 10 வருஷத்துல எத்தனை பேர்த்த நீங்க போராட வச்சீங்க? எத்தனை சமூக ஆர்வலர்கள் போராட்டத்தில் இருந்தாங்க? இன்னைக்கு அந்த மாதிரி சமூக ஆர்வலர்கள் எங்கேயாவது வெளியே கண்ணுக்கு தெரியுறாங்களா? இது பாருங்க, திமுக தோத்துட்டாங்கன்னா அடுத்த எலெக்ஷன்ல எதிர்கட்சியா இருந்தாங்கன்னா அத்தனை சமூக ஆர்ப்பாட்டாளர்களும் வெளியே வருவாங்க. அப்ப இவங்களை உள்ளார அனுப்புறது, வெளியே கொண்டு வரது யாருங்கிறது பொதுமக்களுக்கு புரிஞ்சிடும். அப்ப எத்தனை எண்ணில் அடங்கா போராட்டங்கள் இவங்க கையெழுத்து போடுறாங்க. எதுக்கு? மீத்தேனுக்கு. துணை முதல்வராக இருக்கும்போது ஸ்டாலின் ஐயா அவர்கள் போட்ட கையெழுத்தின் பேர்ல நடவடிக்கை நடக்குது. அதையும் அதிமுக பண்ணின பிரச்சனைன்னு சொல்லிட்டு போராட்டத்தை உண்டு பண்ணி மக்களை கலப்பி விட்டீங்க. இத்தனை ஆன்டி இன்கம்பன்சி, இத்தனை போராட்டம் நடத்தினதுக்கு அப்புறம் எடப்பாடி அவர்கள் 66 சீட்டு ஜெயிக்கிறாரு. கூட்டணி 75 சீட்டு ஜெயிக்குது. இது ஃபார் பெட்டர் தேன் எக்ஸ்பெக்டட் பர்ஃபார்மன்ஸ் பை ஏடிஎம்கே. ஏன்னா ஜெயலலிதா அம்மையார் இருக்கும்போதே 61 சீட்டு வாங்கினது இருக்குது. அந்த அம்மையார் அவங்க வாங்கின சீட்டை விட 66 சீட்டு ஜெயிக்கிறார் இவரு எடப்பாடியார் அவர்கள். எப்படி நீங்க எடப்பாடியார் அவர்கள் ஒரு ஆளுமை இல்லாத தலைவர் நீங்க சர்வசாதாரணமா அப்படியே ஜஸ்ட் லைக் தட் சொல்லிட்டு போறீங்க? பொறுத்திருந்து பாருங்க ஐயா. இல்ல இன்னைக்கு நீங்க சொல்றது நாடாளுமன்ற தேர்தல் என்ன ஆச்சு? நாடாளுமன்ற தேர்தல் ஒரு தொகுதி வெற்றி பெற இயன்றுச்சா? இது நியாயமான கேள்விதான். அப்ப இந்த இடத்துல எங்க சிக்கல் வருதுன்னாக்கா, அவங்க நாடாளுமன்ற தேர்தலில் தனியா போய் நின்னாங்க. நான் அதனாலதான் சொன்னேன் இன்னைக்கு கூட்டணி உங்களுக்கு வேணும். அப்ப இன்னைக்கு அதிமுக போய் தனியா நிற்கும் போது இன்னைக்கு பொதுஜன புத்தி என்ன இருக்கும்? ஜெயிக்கிற கட்சிக்கு ஓட்டு போடலாண்டாங்கிற புத்தி இருக்கும். பெரும்பாலான மக்களுக்கு அப்படித்தான் இருக்கும். அப்ப இன்னைக்கு எடப்பாடியார் அவர்களுக்கு நான் போய் இன்னைக்கு எம்பி தேர்தலில் ஓட்டு போட்டா இவர் பிரதம வேட்பாளரா யாரை கை வாங்கிப்பாரு யாருக்காவது தெரியுமா தமிழ்நாட்டுல? இல்ல எடப்பாடியாருக்கு தான் தெரியுமா? அப்ப என்ன ஆகுதுன்னா மக்கள் இந்த மாதிரி போட மாட்டாங்க. இதுக்கு நான் இன்னொரு உதாரணமும் கொடுக்குறேன் ஐயாக்கு. இதுக்கு முன்னாடி 2019 இதே எம்பி தேர்தல் நடக்குது. அப்ப அதிமுக வாங்கின வாக்கு சதவீதம் எவ்வளவு தெரியுங்களா? வெறும் 19.39%. இன்னைக்கு வாங்கினது இந்த 2024 வாங்கின வாக்கை விட 19 கம்மி. இப்ப 89.4 லட்சம் வாக்கு வாங்கியிருக்காங்க 2024. 2019 வெறும் 83 லட்சம் வாக்கு. அவ்வளவுதான் அதிமுக காலின்னாங்க. அப்புறம் 2021 தேர்தல் வந்துச்சு. 19ல இருந்து 21க்கு ஆன்டி இன்கம்பன்சி அதிகமா இருக்குமா கம்மியா இருக்குமா? அதிகமா இருக்கும். அவ்வளவு ஆன்டி இன்கம்பன்சி அதிகமானதுக்கு அப்புறமும் இந்த 83 லட்சம் வாக்கு 1,54,00,000 வாக்கு அதிகமாச்சு அதிமுக. இவர் சொல்லக்கூடிய ஆளுமை இல்லாம போயிட்டாருன்னு சொல்லக்கூடிய தலைவர் 2021 அவங்க தோத்தாலும் 1,54,00,000 வாக்கு வாங்கி தான் அவங்க தோக்குறாங்க. 66 சீட்டு ஜெயிக்கிறாங்க. அது இல்லாம அவங்க சீட்டை பறி கொடுத்தது எப்படி? திமுக வெறும் 1,98,000 வாக்கு வித்தியாசத்துல 43 சீட்டு ஜெயிக்கிறாங்க கூட்டணி. இவங்க 43 சீட்டு கூடுதலா ஜெயிச்சிருக்காங்க. அந்த கூடுதலான சீட்டு ஜெயிச்சது வெறும் 1,98,000 வாக்கு. எல்லா மார்ஜினையும் சேர்த்தீங்கன்னா 1,98,000 வாக்கு வித்தியாசத்துல தான் 43 சீட்டை திமுக கூட்டணி ஜெயிக்குது. அப்ப நீங்க எங்க பெரிய அரசியல் ஆளுமை இல்லைன்றீங்களே? இதெல்லாம் பெரிய வாக்கு வித்தியாசத்துல ஜெயிச்சிருந்தீங்கன்னா அதிமுகவை நீங்க அடிச்சிங்களா சொல்லலாம். அப்ப இந்த இடத்துல நீங்க எப்படி எடப்பாடி அவர்களையோ அதிமுகவோ ஒரு எடப்பாடி அவர்களா ஆளுமை இல்லைன்னு நீங்க சொல்ல முடியும்? இவ்வளவு ஆன்டி இன்கம்பன்சிக்கு அப்புறம் 10 வருஷம் ஆட்சிக்கு அப்புறம் இத்தனை போராட்டங்களுக்கு அப்புறம் ஜெயலலிதா மறைவுக்கு அப்புறம் உட்கட்சி பிரச்சனைகள் இருக்கு, எண்ணிலடங்கா ஆயிரக்கணக்கான போராட்டங்கள். அதுக்கு மேலே நீங்க செய்த அடி கூடுதலா வெற்றி பெற்றாங்க திமுக 44 சீட்டு. அதுல 43 சீட்டு வெறும் 1,98,000 வாக்கு வித்தியாசத்துல தான் 43 சீட்டு ஜெயிச்சிருக்கீங்க. வடிவேல் தான் ஒரு படத்துல சொல்லுவாரு, பில்டிங் ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட் வீக்னு. அந்த மாதிரி இவங்க திமுக பார்க்கும்போது நாங்க 133 சீட்ல ஜெயிச்சிருக்கிறோம், கூட்டணி எல்லாம் சேர்த்து நாங்க பெரும்பான்மையில இருக்கணும். ஆனா பேஸ்மெண்ட் வீக்கா இருக்கு. அப்ப ஐயா சொல்ற மாதிரி எந்த இடத்துலயும் எங்களுக்கு ஓட்டு போட்டவங்க எங்களுக்கே தான் போடுவாங்கிறது இல்ல. அதே மாதிரி நான் இப்ப கொடுத்த புள்ளி விவரங்கள் அடிப்படையில எடப்பாடியார் ஆளுமை மிக்க தலைவரா இல்லையா நீங்களே முடிவு பண்ணுங்க. எல்லாத்துக்கும் நம்பர் தான் நம்ம பேசுறோம். இப்ப என்ன எடப்பாடியார் எங்களுக்கு பங்காளியா அங்காளியா?
இல்ல மாமனா மச்சானா, இல்ல இவங்க ஸ்டாலின் ஐயா வந்து நமக்கு எதிரியா? அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. நமக்கு நம்பரை வச்சு பேசணும். நம்பர் சொல்லுது இல்ல, நீங்க நினைக்கிற அளவுக்கு அவர் அண்டர் எஸ்டிமேட் பண்ணாதீங்க. எடப்பாடி அவர்களை நீங்க அண்டர் எஸ்டிமேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அது சேதாரமா முடியுங்கிறதா என்னுடைய பார்வை. உங்க நலனுக்காக நான் சொல்றேன். இல்ல அவர் புள்ளி விவரங்கள்ல வந்து திரு நந்தகுமாரை அடிச்சுக்க இயலாது. அவர் கரெக்டான சதவீதத்தை சொல்றாரு. பட் இருந்தாலும் மக்களுக்கு வந்து இந்த 4 ஆண்டு காலத்தில் திமுக அரசு மீது நிறைய பிரச்சனைகள் இருக்கான்னா இருக்குது. அதே வேளையில் வந்து மக்களுக்கு வந்து நாங்கள் எந்த அளவுக்கு சேவை செய்ய இயலுமோ அந்த அளவுக்கு சேவை செஞ்சுருக்கோம். அடித்தட்டு மக்களுக்கு நாங்கள் பண்ண சேவை பெரு சேவை. ஏன்னா அந்த காலை உணவு திட்டம் இருக்கே, அதுக்கே வந்து எல்லா மக்களும் எங்களை ரொம்ப பாராட்டுறாங்க. அது வர இந்த ஆண்டு என்ன பண்ணியிருக்கோன்னா, தனியார் பள்ளியில் இருக்கக்கூடிய அரசு எய்டட் ஸ்கூல்னு சொல்லக்கூடிய 1500 ஸ்கூலுக்கும் இந்த காலை உணவு திட்டத்தை மறுபடியும் அவங்களுக்கும் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி இப்போ வந்து ஸ்கூலில் வந்து போகக்கூடிய எல்லா குழந்தைகளுக்கும் யூனிஃபார்மு புக்ஸு எல்லாமே முதல் வாரத்திலேயே செட்டில் பண்ணணும், கொடுத்துடணும் அப்படிங்கிற ஒரு திட்டம். இந்த மாதிரி எல்லாம் பண்ணியிருக்கிறதுனால ரெண்டாவது மறுபடியும் இந்த லேப்டாப் திட்டம் மேடம் ஆரம்பித்தாங்க. அது ஒரே ஒரு இடைக்கேள்வி மட்டுங்க. நீங்கள் கல்வி சார்ந்து பேசுகிறனால இன்னைக்கு வரைக்கும் ஆர்டிஇ ஆக்ட்ல அட்மிஷன் பண்றதுக்கு இன்னைக்கு வரைக்கும் நீங்க எதுவுமே நோட்டிபிகேஷனே கொடுக்கலங்கிற ஒரு பெரிய அதிருப்தி மக்கள் இருக்கு. உண்மைதான். அது வந்து அநேகமா இன்னைக்கு நாளைக்குள்ள ரிலீஸ் ஆயிடுயா. அதாவது போன வாரமே அவங்க எல்லாம் ஃபைனலைஸ் பண்ணிட்டாங்க. இந்த வாரத்துல அது வந்துடும். ஏன்னா இன்னைக்கு ஜூன் 1ஆம் தேதி 2ஆம் தேதி பள்ளி ஆரம்பிக்க போகுது. இல்ல வந்துடும். இன்னைக்கு அநேகமா நார்மலா நேரத்துல அட்மிஷனே முடிஞ்சிருக்கணும். இல்ல இந்த நேரம் வந்திருக்கணும். பாருங்க வந்திருக்கும். இல்ல ஒன்னும் வரல. காரணம் என்னன்னு சொல்லப்படுது. அதுக்கு என்ன காரணம்னா, இப்ப வந்து நம்ம 1ஆம் தேதி ஸ்கூல் திறந்ததுக்கு அப்புறம் அட்மிஷன் ஆரம்பிச்சா போதுங்கிறது தான். எப்படிங்க? இல்ல ஏன்னா பாடம் மிஸ் ஆகாத பசங்களுக்கு இதெல்லாம் கவர்மெண்ட் ஸ்கூலா பிரைவேட் ஸ்கூல்ல போய் அட்மிஷன் போடுறீங்க? இல்ல இதுக்கு காரணம் என்னங்கற நான் தெளிவா சொல்றேங்க உங்களுக்கு. சொல்லுங்க. கடந்த 2 வருஷமா 2023, 24, 24, 25க்கு உண்டான அரசாங்கம் கொடுக்க வேண்டிய பணத்தை திமுக ஒன்றும் அந்த பிரைவேட் ஸ்கூலுக்கு கொடுக்கல. அதனால எந்த ஸ்கூலும் வந்து அட்மிஷன் போறதுக்கு ரெடியா இல்லை. அதனால இவங்க ஒன்றும் ரிலீஸ் பண்ணாம வச்சுட்டு இருக்காங்க. இதுதான் உண்மை, யதார்த்தமான. பிரைவேட் ஸ்கூலுக்கு கவர்மெண்ட் வந்து ஸ்கூலுக்கு எல்லாம் யாரும் பணம் கொடுக்கறது இல்லை சார். அதை எப்படி கொடுக்குறீங்க? ஆர்டி எஜுகேஷன் எப்படி நடக்குது பாருங்க. அது எப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த இதுக்கு சொல்றீங்க. அது வந்து தனியார் ஸ்கூலுக்கு அது வந்து 29% அந்த மாணவர்களுக்கு கொடுக்கணும். இல்லைங்க. அது எப்படின்னா ஆர்டிஇ ஸ்கூலுங்கிறது வந்து அதான் இன்னைக்கு வந்து ஒரு 1ஆவதுல இருந்து ஒரு 5ஆவது வரைக்கும் உங்களுக்கு 12,000 சில்லற ரூபாய் வருஷத்துக்கு. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா 1 to 5ஆவது படிக்கிறவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு வேலை, 8ஆவது வரைக்கும் படிக்கிறவங்களுக்கு ஒரு வேலைன்னு சொல்லிட்டு ஒரு 12,000 சில்லறையில இருந்து 17,000 ரூபாய் வரைக்கும் ஒரு சராசரியா வந்து பாத்தீங்கன்னா ஒரு கூட்டி கழிச்சு பாத்தீங்கன்னா ஒரு தோராயமா ஒரு மாணவனுக்கு 15,000 ரூபாய் ஆகுதுன்னா அதுல 60% வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்குது, 40% மாநில அரசாங்கம் கொடுக்குது. இதுதான் அந்த திட்டம். அதுதான் அப்போ இந்த 2 வருஷத்துக்கு உண்டான காசை தமிழக அரசாங்கம் வந்து அந்த பள்ளிகளுக்கு கொடுக்காதனால எந்த ஒரு பள்ளிகளும் இவங்க அட்மிஷன் ஓபன் பண்ணி இன்னைக்கு நோட்டிபிகேஷன் கொடுத்தாலும் அட்மிஷன் பண்றதுக்கு தயாரா இல்லை. அதனால இவங்க இன்னும் வந்து காசை கொடுக்காதனால இன்னும் அந்த நெக்ஸ்ட் நோட்டிபிகேஷன் இஷ்யூ பண்ணாம இருக்காங்க. அதுக்கு காரணம் அதான். இப்ப என்னன்னா ஒன்றிய அரசு கொடுக்க வேண்டிய அந்த 60% பணம் அவங்க தானே காரணம். ஆமா உண்மை. ஒரே நிமிஷங்க, இது உண்மை. ரைட்டுங்க. இத மக்களுக்கு நம்ம வந்து தெளிவுபடுத்தி அவங்க வரல, இன்னும் வரல. இப்போ அதிகபட்சமா 1 லட்சம் மாணவர்கள் வச்சுக்கோங்க வருஷத்துக்கு நடத்துறீங்க. நான் சொன்னேன் சராசரியான ஒரு மாணவனுக்கு உண்டான தொகை வந்து 15,000 ரூபான்னு. அப்போ 1 லட்சம் மாணவர்களுக்கு 15,000 எவ்வளோ? 150 கோடி வருஷத்துக்கு. 2 வருஷத்துக்கு எவ்வளோ? 300 கோடி. இந்த 300 கோடியில 60% தான் மத்திய அரசாங்கம் கொடுக்க வேண்டியது. அப்ப இந்த 300 3 18 180 கோடி வந்து அரசாங்கம் கொடுக்கணும். மத்திய அரசாங்கத்திலிருந்து வர வேண்டிய பணம் அதை இவங்க குற்றச்சாட்டு சொல்ற மாதிரி வரலன்னே கூட வச்சுங்க. வெறும் 180 கோடி தான் இந்த ஸ்கீமுக்கு உண்டான பிரச்சனை. இன்னைக்கு தமிழக அரசாங்கத்தினுடைய கல்வி பட்ஜெட் எவ்வளோ? 47,000 கோடி. கல்விக்கான பள்ளி கல்விக்கான பட்ஜெட் 47,000 கோடி. அப்ப 47,000 கோடி பட்ஜெட் இருக்கக்கூடிய மாநிலத்துல ஒரு 180 கோடி வந்து இவங்க சொல்ற மாதிரி அது வரலன்னே கூட வச்சுக்கோங்க. அந்த 180 கோடி வராதனால 1 லட்சம் மாணவர்களுடைய வாழ்க்கையை நீங்க பாழாக்குவீங்களா? அப்புறம் எதுக்காக டைலாக் வந்து நாங்க 10,000 கோடி கொடுத்தா கூட நாங்க இதுல கையெழுத்து போட மாட்டோம்லாம் டைலாக் பேசுனீங்களா இல்லையா? அப்போ என்ன நிலைப்பாடு இதுல? அப்ப நீங்க அரசியலுக்காக நீங்க வந்து அவங்களெல்லாம் எதிர்த்துக்கிட்டு இருக்கீங்களா, இல்ல மக்கள் நலனுக்காக நீங்க பண்றீங்களா?
நீங்க தான் சொல்றீங்களே, நாங்க போய் பாருங்க போன தடவை நீ வந்து கேட்டல உடனே நான் கொடுத்துட்டேன் போது, இல்ல நான் புதுசா கேட்கறேன்னு ஸ்டாலின் ஐயா சொல்றாரு டெல்லியில உட்காந்துட்டு. அப்ப நீங்க போய் கேட்கும்போது பூரா மோடி டக்குன்னு தூக்கி கொடுக்குறாருன்னு சொல்றீங்க. அப்புறம் ஏன் இதை மக்களுக்காக நீங்க போய் டெய்லி ஒரு மாசத்துக்கு 2 தடவை கூட போயிட்டு வாங்கல, நீங்க தான் கேட்க அவர் கொடுக்குறாருல்ல. அப்ப ஏன் வந்து தமிழக மக்களை வஞ்சிக்கிறீங்க? வெறும் அரசியல்ங்கிற பேர்ல, பிஜேபி எதிர்ப்புங்கிற பேர்ல ஏன் மக்களை வஞ்சிக்கிறீங்க? 2 மாசத்துக்கு 2 தடவை போங்க, நீங்க கேட்கறது பூரா மோடிஜி கொடுக்குறாருன்றீங்களா? அப்படி வாங்கி கொடுங்க, தமிழ்நாட்டை சொர்க்க பூமி ஆக்குங்க. அப்படி எல்லாம் கொடுக்க இயலாது. நீங்க சொன்னது மீடியால சொன்னதை நான் சொல்றேன். ஐயா சொன்னது அதானே. நீ கேட்டா நான் கொடுத்துட்டேன்னு சொன்னாரு பாருங்க, பிரைம் மினிஸ்டர் சொன்னாரு. ஸ்டாலின் பிரைம் மினிஸ்டர் மேல ஒரு குற்றப்பத்திரிக்கை வாசிக்க வேண்டாம், அவருக்கு சொன்னாரு. நீங்க வாசிக்காத குற்றப்பத்திரிக்கை தவிர வேற எந்த பத்திரிகை நீங்க வாசிச்சிருக்கீங்க இது வரைக்கும்? மோடியை பத்தியோ, பாரதிய ஜனதாவை பத்தியோ, மத்திய அரசாங்கத்தை பத்தியோ என்ன நீங்க வந்து ஒரு நல்ல பத்திரிகை இது வரைக்கும் ஏதாவது படிச்சிருக்கீங்களா? மோடி அரசு செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் நாட்டு மக்களுக்கு நலன் பயக்கக்கூடிய திட்டங்களாக இல்லை. அது தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல, ஒட்டுமொத்த இந்தியாவுக்குமே அது நலன் பயக்கக்கூடிய திட்டங்களா இல்ல. எந்த திட்டங்க? அது மட்டும் ஒரு 4 திட்டத்தை சொல்லுங்க. வேணா சொல்ல, எதெல்லாம் ஒரு 4 திட்டம் மக்களுக்கு நல்லது. ராஜஸ்தான், மத்திய பிரதேச், குஜராத் அது போன்ற மாநிலங்களுக்கு வேணா நன்மை பயக்குமே தவிர யாருக்குமே நன்மை பயக்கல. நீங்க இந்தியாவுக்கு இப்ப திடீர்னு சில மாநிலங்கள் அவங்க, அதாவது பாரதிய ஜனதா கட்சி ஆளுகின்ற மாநிலங்களுக்கு நன்மை பயக்குது, பாரதிய ஜனதா கட்சி ஆளாத மாநிலங்களுக்கு நன்மை பயக்கவில்லை. இதுதான் உண்மை. மெட்ரோவுக்கு காசு வாங்கி கொடுத்திருக்காங்க, அதெல்லாம் யாருக்கு நன்மை பயக்குது? சென்னை மெட்ரோ ஃபேஸ் 1 ஃபேஸ் 2 யாருக்கு நன்மை பயக்கக்கூடிய திட்டம்? ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, இதெல்லாம் வந்து அவங்கள்ட்ட பரந்தூர் விமான நிலையத்துக்கு நீ காசு கேட்டுட்டு இருக்கீங்களா? அது எந்த மக்களுக்கு பயனளிக்கக்கூடிய திட்டம்? அவங்கள்ட்ட ஒப்புதல் வாங்கி தான் இந்த டெண்டரே கொடுக்குறோம். யார்கிட்ட? எந்த டெண்டர்? பேஸ் 1 பேஸ் 2 இப்ப பேஸ் 3க்கும் அவங்கள்ட்ட ஒப்புதல் வாங்கி. இல்ல பேஸ் 2க்கு இது நம்ம சரியா பண்ணணும். நீங்க மெட்ரோனுடைய வெப்சைட்டுக்கே போனீங்கன்னா கூட ஃபேஸ் 1 வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்பான்சர்ட் ஸ்கீம்ல போனாங்க. ஃபேஸ் 2 வந்து நாங்க மாநிலமே பண்ணிக்கிறோம் தான் போனாங்க ஆரம்பத்துல. போனோம் எங்களால பண்ண. அப்ப நீங்க வந்து நீங்க வேணுங்கிற நேரத்துல எங்கனால முடியல காசை கொடுங்கன்னா என்ன வெச்சு பாக்கெட்ல வச்சிட்டு இருக்காங்க. பாட்டி அம்மா வந்து சுருக்கு பையில, அந்த காலத்துல பாட்டி அம்மா பாத்தீங்கன்னா சுருக்கு பையில போட்டு வச்சிருப்பாங்க. அப்ப வந்து திடீர்னு வந்து ஸ்டாலின் ஐயா வருவாரு, வந்த உடனே கேட்பாருன்னு சொல்லி சுருக்கு பையில போட்டா முடிஞ்சு வச்சிருக்காங்க. நிர்மலா சீதாராமனும் மோடியும் போய் கேட்ட உடனே எடுத்து கொடுக்குறது. அப்போ இதுலயும் வந்து என்ன குற்றச்சாட்டு வச்சாங்க? ஒன்றிய அரசாங்கம் காசு கொடுக்கல. நீங்க வந்து மாநிலமே செஞ்சுக்கிறேன்னு நீங்க போனீங்க. அதுக்கப்புறம் நீங்க முடியலன்னு வரும்போது உடனே கொடுத்துருவாங்களா? அதுக்கு என்ன ஏதுங்கிறத பூரா ஒரு புரோட்டோகால் இருக்கு இல்லையா? என்ன சாதாரண ப்ராஜெக்ட் 67,000 கோடி ரூபாய் ப்ராஜெக்ட். அப்ப உடனே வந்து இதுல வந்து ஒரு 60% கொடுக்கணும்னா சும்மா கொடுத்துருவாங்களா? அதுக்கு நீங்க எல்லாமே வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இது வரைக்கும் மெட்ரோக்கு ரிலீஸ் பண்ண, எந்த மாநிலத்துக்கு ரிலீஸ் பண்ண அமௌண்ட்டை விட இவங்களுக்கு நம்ம தமிழகத்துக்கு ரிலீஸ் பண்ணாதான் அவங்க அமௌண்ட் ஜாஸ்தி. அப்ப இப்படி எல்லாம் உண்மைகள் இருக்கும்போது முன்னுக்கு போறோம்னா எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னாக்கா அதை செய்யல இதை செய்யலன்னு நீங்க செய்யாத பிரச்சனைகளுக்கு பூரா அவங்க மேல பழிய தூக்கி போடுறது. ஆர்டியா அவங்க கொடுக்கல, அதனால நாங்க இங்க ரிலீஸ் பண்ணல. அப்ப இதெல்லாம் எப்படி ஏத்துக்கிறது? நீங்க ஏத்துக்கிட்டாலும் ஏத்துக்கலைனாலும் உண்மை அதுதான்.